தற்பொழுது நம்மளுடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகை செல்வன், தற்பொழுது போயஸ் இல்லத்தின் அருகே ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் வந்திருக்கிறார். ஆனால் ஒருபுறம் அவரை காவல்துறையினரும் தினகரன் ஆதரவாளர்கள் உள்ளே செல்ல தடுப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி பார்க்கப்படுகிறது? இது தொடர்ந்து இவங்க தங்களுடைய ஜெயலலிதாவுடைய வாரிசு என்பதை நிரூபிப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிற அந்த வாரிசு போட்டியின் ஒரு முகமாக இதை பார்க்கலாம். தொடர்ந்து போயஸ் இல்லத்தை பொறுத்தவரை அது எங்களுக்கு சொந்தமானது என்பதுதான் தீபக் ஆரம்பத்திலிருந்து தொடங்கி சொல்லி வருகிறார். முதலாக அவர் ஒரு ஊடகத்தில் பேசியது, புதிய தலைமுறையில பேசும்போதே குறிப்பிட்டார், போயஸ் இல்லத்தை பொறுத்தவரை அது எங்களுக்கு சொந்தமானது, எனக்கும் என்னுடைய சகோதரிக்கும் சொந்தமான ஒரு இல்லம் என்பதாக அவர் ஆரம்பத்திலிருந்தே தொடங்கி குறிப்பிட்டு வந்தார். அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் நிலையிலும் கூட அவர் போயஸ் இல்லம் என்பது எங்களுக்கு சொந்தமானது என்றும் அந்த இல்லத்திலிருந்து டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் வெளியேற வேண்டும், அதாவது அப்போது அவர் டிடிவி தினகரன் அங்கிருந்து செயல்பட்ட காலகட்டங்கள்ல அப்படியான ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லி வந்தார். இந்த சூழல்ல தான் இன்னைக்கு தீபக் அழைத்துதான் நான் வந்தேன் அப்படின்னு தீபா குறிப்பிடுகிறார். காலையில தீபக் போயஸ் இல்லத்துல இருந்திருக்கிறார். தன்னோடு சிலரையும் அழைத்து சென்றிருக்கிறார். சில ஊடகங்களையும் அழைத்து சென்ற தீபக் அங்கிருந்து அங்கே தற்போது போயஸ் இல்லத்தை நிர்வகித்து வரும் அங்கே வேறு எந்த சசிகலா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அங்கே தங்கியிருக்கவில்லை. ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர்களாக இருந்த திரு பூங்குன்றன் உள்ளிட்டவர்கள் தான் அந்த இல்லத்தை நிர்வகித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் இன்றைக்கு திடீரென்று இப்படி ஒரு முடிவை எடுத்து தீபா அங்கே சென்றிருக்கிறார். தன்னை வீட்டிற்குள் போயஸ் இல்லத்திற்குள் நுழைய விடாமல் திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் தன்னை தடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை வைத்து அங்கே அவர் தன் காவல்துறையோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடக்கத்திலிருந்தே போயஸ் இல்லம், ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் தொடர்புடைய போயஸ் இல்லம் என்பது ஒரு அதிகார மையமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த இல்லத்தில் யார் பொறுப்பெடுப்பது என்பதை ஒட்டி அதன் மூலமாக ஒரு செய்தி தொண்டர்களுக்கு சென்று சேரும். அது ஜெயலலிதாவுடைய உண்மையான வாரிசு யார் என்பதில் அந்த சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல்ல தான் அந்த போயஸ் இல்லம் என்பதை மிக முக்கியமாக பார்க்கிறார்கள். தொடக்கத்திலிருந்தே தீபா தன்னுடைய ஒவ்வொரு பேட்டியிலுமே கூட போயஸ் இல்லம் என்பது தன்னுடைய அத்தை அவருடைய வாரிசாக நாங்கள் தான் இருக்கிறோம், ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், எனவே அது எங்களுக்குத்தான் சொந்தம் என்கிற அந்த வகையில் அவர் இதை அணுகி வந்தார். அதே போல தீபக்கும் கூட சகோதரியோடு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் போயஸ் இல்லத்தை தான் கைப்பற்ற வேண்டும் அல்லது தங்களுக்கு சொந்தமானது என்பதாகவே சொல்லி வந்தார். சொத்து குவிப்பு வழக்குல உச்சநீதிமன்றம் போயஸ் இல்லத்தையும் குறிப்பிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் அபராதம் என்று இப்போது தீர்ப்பு வருவதற்கு முன்னால் ஜெயலலிதா உள்ளிட்ட எல்லோருக்கும் விதிக்கப்பட்ட போதும் தீபக் அதே நிலையில் தான் இருந்தார். இந்த அபராத தொகையெல்லாம் நாங்கள் செலுத்துவோம், ஆனால் அவருடைய ஒரு வாரிசாக நாங்கள் தான் இருப்போம், போயஸ் தோட்டத்தை இல்லத்தை பொறுத்தவரை எங்களுக்குத்தான் அது சொந்தமானது என்கிற அந்த கருத்தையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் தான் தற்போது திடீரென்று இன்று காலை தீபா இந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார். தன்னுடைய அந்த போயஸ் கார்டன் இல்லத்துல ஒரு பூஜை செய்வதற்காக தன்னை அழைத்தார் தீபக். தன்னுடைய சகோதரர் அழைத்துதான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதாக ஒரு கருத்தை பதிவு செய்து தீபா அங்கே காவல்துறையோடு வாக்குவாதம் செய்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல தீபாவனுடைய கணவர் மாதவனும் அங்கே வந்திருக்கிறார். 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்து தனித்தனியாக அமைப்புகள் நடத்தி வருகின்ற இந்த சூழல்ல அங்கே அவரும் வந்திருக்கிறார். ஆனால் தீபக் அங்கிருந்து இப்போது வெளியேறி விட்டதாக தெரிகிறது. கார்டனில் இன்று காலை கார்டனுக்கு வந்தவர் போயஸ் கார்டன் இல்லத்திற்குள் சென்று தீபக் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் மட்டும் உள்ளே இருந்தனர். தீபாவை வரவழைத்ததாக தன்னை வர சொல்லி தீபக் தான் சொன்னார் என்று தீபா சொல்கின்ற இந்த நேரத்தில் அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டதாக தெரிகிறது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தீபாவனுடைய இந்த முயற்சி அல்லது தீபக்கினுடைய இந்த முயற்சிகள் என்பது போயஸ் கார்டன் இல்லத்தை தங்களுக்கானதாக ஜெயலலிதாவுடைய உண்மையான வாரிசு யார் என்கிற இந்த கருத்தை பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது. போயஸ் கார்டனை பொறுத்தவரை இதுவரை உயில் என்று எதுவும் எழுதப்படவில்லை. எனவே ஜெயலலிதா யாருக்கு இதை கொடுக்க நினைத்தார் என்பதாகவோ, இதுவரை வெளிப்படையாக ஒரு உயில் இருப்பதாகவோ அல்லது அந்த சொத்துக்கு உரிமை யார் என்பதாகவோ எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாத இந்த சூழல்ல தான் தீபா உள்ளிட்டவர்களுடைய இந்த முயற்சியும் பார்க்க வேண்டியிருக்கு. காயத்ரி, ஏற்கனவே ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த காலத்திலும் தன்னை அனுமதிக்கவில்லை என்று தீபா கூறியிருந்தார். தற்பொழுதும் அதுபோன்ற ஒரு சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் அவருக்கு எதிராக நிகழ்த்தப்படுவதாக பார்க்கலாமா?
இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெயலலிதா இருந்த போதும் கூட அவர் தீபாவையோ அல்லது தீபக்கையோ வெளிப்படையாக எந்த இடத்திலும் தன்னோடு வைத்திருந்ததாக எந்த காட்சிகளும் இல்லை அல்லது சம்பவங்களும் இல்லை. தீபாவை அப்போதுமே கூட அவர் ஒதுக்கியே வைத்திருந்ததாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெளிப்படையாக தன்னுடைய எந்த நிகழ்ச்சியிலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் இல்லை. எனவே அதன் ஒட்டிதான் இப்போது பார்க்கப்படுகிறது. இந்த போயஸ் கார்டன் இல்லத்தை பொறுத்தவரை இப்போது யார் பொறுப்பில் அது இயங்குகிறது என்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் ஜெயலலிதா அவர்களுடைய உதவியாளர்களாக இருந்தவர்கள் அந்த நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது போயஸ் இல்லத்துல எந்த விதமான ஆலோசனை கூட்டங்களும் கூட நடப்பதில்லை. தொடக்க காலங்கள்ல சசிகலா சிறைக்கு செல்வதற்கு முன்னால் வரை அந்த போயஸ் இல்லம் என்பது முழுமையான பயன்பாட்டில் இருந்தது. சசிகலா குடும்பத்தினர் அங்கே இருந்தார்கள். ஆனால் தற்போது அப்படியான எந்த ஒரு நிலையும் கிடையாது. அங்கே கட்சிக்காரர்களுடைய வருகை என்பதும் மிக குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் தன்னுடைய பெசநகர் இல்லத்திலிருந்து கட்சிக்காரர்களை சந்திப்பது என்பதாக தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். அதே போல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒன்று கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அல்லது தலைமைச் செயலகம் என்பதாக தங்களுடைய எல்லைகளை சுருக்கிக் கொண்டதனால் போயஸ் இல்லத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் யாருடைய வருகையும் இல்லாத ஒரு சூழலை இருந்து கொண்டிருந்தது. அங்கே ஜெயலலிதா அவர்களுடைய தனி செயலாளராக இருந்த பூங்குண்டன் உள்ளிட்ட அதே போல சசிகலாவுடைய செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டவர்கள் தான் அங்கே நிர்வாகத்தை கவனித்து வந்து வந்தார்கள். எனவே இந்த சூழல்ல இது ஒரு முக்கியமான ஒரு தீபாவனுடைய இந்த முயற்சி என்பது என்ன விதமாக முடியும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் போயஸ் இல்லத்தில் அங்கே நடக்கின்ற ஒரு பூஜைக்காக தன்னை தீபக் வர சொன்னார் என்பதாக அங்கே வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய இந்த முயற்சி என்பது போயஸ் இல்லத்தில் சென்று வழிபாடு நடத்திவிட்டு வருவது மட்டுமா அல்லது வேறு ஏதாவது நோக்கமா என்பதெல்லாம் அவர் இது அடுத்தடுத்த நிலையில் தான் தெரிய வரும். எப்படி இருந்தாலும் போயஸ் இல்லத்தை மையமாக வைத்து ஒரு அரசியல் என்பது இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாத கால இடைவெளிக்கு பிறகு தீபா இது போன்ற ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறார். தீவிரமாக அரசியலில் இருந்து அதன் பிறகு போயஸ் இல்லத்திற்கு இன்று வந்திருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் பத்திரிகையாளர்களும் உள்ளே செல்ல அனுமதி கிடைக்கவில்லை என்பது காட்சிகளில் இருந்து தெரிகிறது. இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? காவல்துறையை பொறுத்தவரை அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தடுக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் போயஸ் இல்லத்தை பொறுத்தவரை தற்போது ஒரு காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல் தான் இருக்கிறது. 2 தரப்பிலுமே அங்கே இருப்பதனால் வேறு அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்கிற அந்த எண்ணத்தில் நாங்கள் தடுக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் செய்தியாளர்களுக்கான தடுப்பு என்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீபாவை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் தீவிரமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இன்று காலை அவர் தன்னுடைய அமைப்பில் இருக்கிற முக்கியமான ஒரு சிலரோடு பேசும்போதும் நிச்சயம் அங்கே ஒரு போயஸ் இல்லத்தில் தனக்கான ஒரு நீதி கிடைக்க வரை நான் அங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்று சொன்னதாக அவரோடு அமைப்பில் நெருக்கமாக இருக்கின்ற நண்பர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே தீபா தீபக் அங்கிருந்து கிளம்பிய நிலையில வெளியேறிய நிலையில தீபாவுடைய நிலை என்ன என்பது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அங்கே அவருடைய குற்றச்சாட்டு என்பது தினகரன் தரப்பினர் தன்னை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கின்றார்கள் என்பதாகவே அவர் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த போயஸ் இல்லம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இருக்கிறது என்பதுதான் இப்போது மைய பிரச்சனையாக இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய உண்மையான அரசியல் வாரிசு என்பது யார் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அதற்கான தேவையாகவும் போயஸ் இல்லத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டை கையில் எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் கையில் வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. காயத்ரி, நம்ம இப்போ அங்க களத்தில் இருக்கிற விவேக்கிடம் நீங்கள் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நான் மீண்டும் தீபக் அல்லது தீபாவோடு பேசுவதற்கான முயற்சிகள்ல இருந்தாங்க. நன்றி திரு கார்த்திகேயன்.